யாருக்குன்னா அந்த டவுட்னா இருக்கா அந்த சம்ல? சரி, இந்த சம்மை என்ன பண்ணனா வீட்ல போய் எல்லாரும் போட்டுட்டு இந்த ஃபார்முலாவை 10 டைம்ஸ் எழுதி வரீங்களா? உங்களுக்கு ஒரு வர்க் கொடுக்குறேன், கிளாஸ்லயே எழுதுங்க. D1 வந்து 8 cm, D2 வந்து 10 cm. இதோடைய பரப்பளவு கண்டுபிடிச்சு எழுதிட்டீங்களா எல்லாரும்? Bye children, see you in the next class. ஸோ உங்கள் மேக்ஸ் மிஸ்ஸோட மேக்ஸ் டீச்சர் செலினா வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா கணக்கு நடத்துகிறாங்க தானே? எனக்கு பதில் சொல்கிறீங்களோ இல்லையோ, செலினா டீச்சருக்கு எல்லாரும் நல்லா கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம ஒரு ஆசிரியர் தினம் வர்றதுனால ஒரு நாள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தால் எப்படி இருக்கும், அதனால் என்னுடைய ஆசிரியர் பணியை இன்றைக்கி யாருக்கு கொடுத்துருக்கேன்? எதுக்காக கொடுத்தேன்? ஆசிரியர் தினம், டீச்சர்ஸ் டே வருதுல்ல. என்னைக்கு டீச்சர்ஸ் டே? செப்டம்பர் 15 இல்லை, 5th செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் என்றதுனால என்னுடைய ஆசிரியர் பணியை, மேக்ஸ் டீச்சர் பணியை ஒரு பீரியடு நம்ம செலினாவுக்கு கொடுத்தோம். செலினா சிறப்பாக செஞ்சுருக்கு. எதிர்காலத்தில் ஆசிரியராக வருவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன், சரியா? நீங்களும் வந்து இங்கே ஒரு ஆசிரியராக உங்களோட டீச்சிங் ஸ்கில், உங்களோட திறமை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து பயன்படுத்தி, சரியா? நெக்ஸ்ட் டைம் யாராவது பாய்ஸ் வந்து டீச் பண்ணணும், ஓகேவா? ஒரு கிளாப் கொடுக்கலாமே, சரியா?